கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். கோபத்துக்கு உடைய ராசி. தலை வணங்குறது தாய்க்கும் தகப்பனுக்கு தான், மற்ற யாருக்கும் தலை வணங்காது. என்னதான் பர்த்ல பிரில்லியண்டா இருந்திருந்தா கூட 30 வயசு 45 வயசுக்குள்ள இல்லறம் பற்றற்று போயிடும். இது விதி. கும்பராசியில உள்ள பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆவாதும் கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட. கும்பராசியில ஆண் இருந்தா சுகபோகி. நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு கார் வேணும், வண்டி வேணும், காரை மாற்றணும், வீடை மாற்றணும், இப்படி ஆடம்பர வாழ்க்கையிலேயே உங்க வாழ்க்கை ஓடி போயிடும். பெண் தெய்வத்தை வழிபடுங்க, உங்க மேல சூனியம் பண்ணது கூட விலகிடும். ஆனா 30 நாளுமே இந்த காலு கோயில் வாசலை மிதிக்கணும். கோயில் வாசல் வைக்க வேண்டிய பூவை அரைமுளம் வாங்கியாவது நீங்க சாமிக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம், தீபங்கள் ஏற்றலாம். இந்த முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தாய்க்கு நோய் வரலன்னா பிள்ளைங்களுக்கு நோய் வரும். தாய் தகப்பனும் பிரிஞ்சிருந்தா உங்க பிள்ளைங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். இது விதி. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயில் போங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு. ஒரே குணாதிசைகள், ஒரே பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உச்சத்துல கொடுப்பாங்க, தரடிகேட்ல விட்டுருவாங்க. ஏன்னா உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. எதையாவது அபகரிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க. நீதிமான் சனி பகவான் தக்க தண்டனை கொடுத்துருவாரு. உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும். கும்பராசியில உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்து கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணத்துல இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. கவனமா இருந்துக்குங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம், அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம், கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம வீட்டில் இல்லாம அந்த ஆடி மாசம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாசம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்க உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தட்டு, மஞ்சக்கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சக்கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். கும்பராசி, கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். இதுவும் ஒரு ஆண் ராசியும் கூட தான். ஆணா பிறந்திருந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆண் ராசி தான். கோபத்துக்கு உடைய ராசி.
தலை வணங்குறது தாய்க்கும் தகப்பனுக்கும் தான், மற்ற யாருக்கும் தலை வணங்காது. அன்பான பண்பான படித்த ஜாதகமும் நீங்கள் தான். இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில், இல்லை அரசு சம்பந்தப்பட்ட இலாகால இருக்கக்கூடிய ஒரு தொழிலும் நீங்களாத்தான் இருப்பீங்க. டாக்டரு, ப்ரொஃபஸர்ஸு, இதெல்லாமே இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையானது தான் கூட. ஆனால் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிப்பீங்க. படிக்கக்கூடியவங்க இஷ்டப்பட்டு படிப்பீங்க. படிப்பில் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க. என்னதான் படிப்பில் பிரில்லியண்ட்டாக இருந்திருந்தா கூட 30 வயசு 45 வயசுக்குள்ள இல்லறம் பற்றற்று போயிடும். இது விதி. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு குரு தசை வரும்போது கணவனோட அதிகமாக நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. தான் வீட்டுக்கு உங்களுடைய கும்பராசி உள்ள பெண்களுடைய உழைப்பு தான் அந்த வீட்டுக்கு பிரதிபலிப்பாகவே இருக்கும். ஆசாபாசையாக நகை வாங்குவீங்க, நட்டு வாங்குவீங்க ஒரு சில மாதம். அதுக்கப்புறம் அதையும் அபகரிக்கப்படக்கூடிய தருணத்தில் உங்கள் கணவர் பண்ணுவார். இதனாலேயே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரத்தினால முன்னோருடைய சொத்து, கணவன் வழி சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு வரும். கும்பராசியில் உள்ள பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட. கும்பராசியில் ஆண் இருந்தா சுகபோகி. நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு கார் வேணும், வண்டி வேணும், காரை மாற்றணும், வீடை மாற்றணும், இப்படி ஆடம்பர வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கை ஓடி போயிடும். இதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தன்மையும் கூட. ஆனால் இந்த 7.5 சனி சும்மா கிடையாது. 2025 ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும், சட்ட சிக்கல்களை சந்திக்கணும், வம்பு தும்பு வழக்கையும் சந்திக்கணும். இதெல்லாம் இனிமே போச்சு. இப்போ உங்களுக்கு பாதசனி கணக்குக்கு பயப்படாதீங்க. இது ஆடி மாசம். பெண் தெய்வத்தை வழிபடுங்க. உங்க மேல சூனியம் பண்ணது கூட விலகிடும். ஆனா 30 நாளுமே இந்த காலு கோயில் வாசலை மிதிக்கணும். கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூவை அரை முழம் வாங்கியாவது நீங்க சாமிக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம், தீபங்கள் ஏற்றலாம். இப்படி ஏத்துனா கும்பராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு, திருமணம், வேலை, திருமணம், சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுது. ஆனால் கும்பராசியில் உள்ள ஆண்களோ பெண்களோ உங்கள் குழந்தைகளுக்கு இடையூறு வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே. கவனமாக இருங்க. பிள்ளைங்க யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் ஏமாத்திடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு யாருனாலையும் எவர்னாலையும் பிரச்சனை வரக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை பார்க்கணும். இந்த முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தாய்க்கு நோய் வரலன்னா பிள்ளைங்களுக்கு நோய் வரும். தாய் தகப்பனும் பிரிஞ்சிருந்தா உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். இது விதி. அந்த விதியை மதியால் வெல்றதுக்குத்தான் இந்த ஆடி மாதம். அற்புதமான மாதம். சாமியை வேண்டுங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயில் போங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. ஒரே குணாதிசைகள், ஒரே பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உச்சத்தில் கொடுப்பாங்க, தரடிக்கெட்டில் விட்டுருவாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்காரு. ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி, திருடுற மாதிரி, எதையாவது அபகரிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. நீதிமான் சனி பகவான் தக்க தண்டனை கொடுத்துருவார். உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும். கும்பராசியில் உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்து கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. கவனமாக இருந்துக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்.
உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். முறையாக வழிபடுங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம்ம. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நம்பிக்கை துரோகங்கள், உறவில் மிகப்பெரிய ஏக்கம், தாக்கம் என்ற சூழ்நிலையெல்லாம் கடந்து இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து வந்துக்கிருக்கீங்க. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறவே இல்லை, புரியாத ஒரு புதிருக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கேங்க, என் கணவர் என்னை எப்போ புரிவாருன்னு தெரியல அப்படிங்கிற கவலையுடன் ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்த உறவு தன்னை புரிந்து கொள்ளவில்லை, தன் மீது அக்கறை காட்டவில்லை என்ற எண்ணத்தில் இருக்கின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் நிலையான தன்மையில் அன்பை காட்டுவதற்கான சூழ்நிலையில் உங்களுடைய பார்ட்னர் இருக்க போகிறாங்க. அதே போல் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தில் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க. அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் முழு கவனமும் உங்கள் வேலையில் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. அதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. எது வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? உங்களோட இயக்கம், உங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. ஓகேவா? அதேபோல் கும்பராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் வருகை வரும். புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சின்ன கடையாக வச்சுருக்கேன், பெரிய கடையாக மாற்றுவதற்கான இடத்தை தேடி அலைவீங்க, அல்லது இடம் வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. சொந்தமாக வீடு கட்டிடலாமே, சொந்தமாக வீடு கட்டி அதிலே ஒரு கடை வச்சிடலாமே அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை நல்லா இருக்குது. அதேபோல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பெரிய அபூர்வமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா முன்னாலாம் குறைஞ்சது 5 குழந்தை 10 குழந்தைலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றாங்க, வளர்த்தாங்க. ஆனால் இப்போ 2 குழந்தைய 1 குழந்தைய வளர்க்குறதுக்கு போராடுறாங்க. அதேபோல் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியாக சுற்ற வேண்டிய சூழ்நிலை. இதில் டெஸ்ட் பிபி மூலமாக பெற்றுக்கலாமா, இல்லை குழந்தைய தத்தெடுத்துடலாமாங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக, அதேபோல் உறவுகளில் உள்ள புரிதல் இல்லாத சூழ்நிலையில் நிறையா பிரச்சனை சந்திக்கும். அந்த நிலையில் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த ஆடி மாதம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் உள்ள மைனஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? குடும்ப உறவில் அந்நியமாக இருக்கணும். உங்களுடைய மனைவியை நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும், உங்களுடைய கணவரை நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் நான் என்னுடைய சிந்தனையிலே இல்லை, என்னுடைய செயல்பாடிலே இல்லை, என்னை யாரோ டாமினேட் பண்ணுறாங்க, என்னை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இயங்குவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. அற்புதமான சூழ்நிலை. நீங்கள் கரெக்டாக முழு மனதோடு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. ஓகேவா? அதேபோல் கும்பராசி
பெண்களை அல்லது ஆண்களை தவறான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெளிவட்டத்துக்கு வந்து அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய ஒளி அப்படியே அவங்க ஈர்த்துக்கிட்டு உங்களை இருட்டில் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நம்பிக்கையை வச்ச உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் உறுதியாக கிரகங்கள் மூலமாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினைக்கிற மாதிரி நல்ல விதமான மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. கும்பராசிக்கு ஆடி மாதம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுது என்பது உண்மை. கும்பராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான ஒரு ராசி என்பர்கள் தான் சொல்லணும். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். எப்போதுமே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்திற்கும் குறைவே இருக்காது. இவங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜென்ம சனி, ஏழரை சனியிலெல்லாம் பாதிக்கப்படாத இந்த கும்பராசி என்பர்கள் அதுக்கப்புறம் தான் பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ம சனியும் ஏழரை சனியும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுல இருந்தெல்லாம் ஈஸியா வெளியில வந்துட்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி அந்த தனித்துவமான குணம்னு சொன்னோம் இல்லையா, எந்த இடத்துலயும் இந்த கும்பராசி என்பர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு தனித்துவமான ஒரு குணநலத்தை உடையவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். ஆனா இவர்களுடைய மனதுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவர்களோட டிராவல் பண்றவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியவே தெரியாது. எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள், நிறைய ஒரு மனவேதனைகள், நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் இருக்கும். அது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டாதான் சொல்லுவாங்க. நீ சின்ன வயசுல எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா பாத்துக்கோங்க, உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா, நம்ம யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும். அதை பெரிய அளவுக்கு வெளியில காட்டிக்க முடியாதவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசி என்பர்கள் அதே சமயத்துல மௌனமாக இருந்து சில விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, அது உள்ள இருக்கிற என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்காத முடியாத போது வெளியில பேசி ஏதாவது சாதிப்பாங்களா? ஒரு மௌனமாக இருந்து சில விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களும் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருதோ இல்லையோ, சில போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கு. ஆடி மாதம்ல உங்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த தெய்வ வழிபாடுன்றது இவர்கள் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு காலமே பகையாக இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி. உங்களுக்கு கோச்சார கிரகங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தசாபுத்திகள், இந்த மாதிரியான பல்வேறு கிரகங்களும் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை அளிக்காத இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாமே, அந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கும். அதனால நீங்க என்னென்ன நேர்த்தி கடன் வச்சிருக்கிறீங்களோ, தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து அந்த அங்க பிரதட்சணம் பண்றது, கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரியான கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தெய்வ பிரார்த்தனையின் பிரதிபலனாக தான் இந்த மாதத்துல சில நன்மைகள் நடக்குமே தவிர அந்த நவகிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கோச்சார நிலவரங்கள் நமக்கு எப்போதுமே பேடா தான் இருக்கு இந்த காலகட்டத்துல அப்படின்னா நீங்க முழுமையா தெய்வ வழிபாட்டை பண்ணணும். இந்த மாதத்துல இந்த கும்பராசி என்பர்கள் 24 மணி நேரம் வீட்டுல ஒரு தீபம்
எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வைங்க. அதாவது அணையா விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கை நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஊர்ல போறவன் எல்லாம் யார வச்சு கண்ணு வைக்கிறானோ இல்லையோ இந்த கும்பராசி என்பர்களை பார்த்துதான் கண்ணு வச்சுட்டே போவான். அப்பா எப்படி இருந்தவன் எப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு உள்ள படக்கூடிய வலியும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வெளிக்காட்டாம பயணம் செய்யக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த அணையா விளக்கின் மூலமாக சில தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நீண்ட நாள் ஒரு பிரச்சனையாக திருமண பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரன் பார்த்தாலும் அமையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த வரனும் பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி நின்னுடுச்சு. அடுத்து அந்த தேவையான மனக்குழப்பம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா இன்னமும் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. காணாத குறைக்கு அங்க சனியும் வக்ர பெற்று இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள் மேலும் அதிகரிக்கும். உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு வரும். உங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணும் போது யாராவது ஒருத்தர் அங்க வயதானவர்கள் உங்க வீட்டுல டிக்கெட் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு மரண சம்பவங்களோ இல்ல ஏதாவது ஒரு சங்கடமான ஒரு செயல்களோ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்துலாம் நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமான ஒரு தெய்வ பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக நீங்க இந்த ஆடி மாதத்துல விரத முறைகள் எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேன்மையான ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கும்பராசி என்பர்கள். நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போம், ஆனா வீடு தேடி வந்து சத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தேவையில்லாத ஒரு குடைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. யார் வந்து என்ன சத்தம் போட்டாலும் சரி அமைதியாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத தொந்தரவுகள், மேலதிகாரிகள் எங்கேயாவது இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்கே வந்திருப்பாரு, இங்க வந்தும் வராமலேயே நம்மளை பாக்குறதே அவருக்கு வேலையா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மேலதிகாரிக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நேத்தியில கும்பராசி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உடனே இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்டான பிரச்சனையை கொடு அப்படின்ற மாதிரியாக மேலதிகாரிய அந்த ராகுவாக மாறுறதுக்கும் மேலதிகாரிய அந்த சனி வக்ரமாக மாறுவதற்கும் முழுமையான அமைப்பா இருக்காரு. அதனால மேலதிகாரி வந்துட்டாரு அப்படின்னா உங்க டேபிளை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் போட்டுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தில்லை காளிய வழிபாடு பண்ணுங்க. தில்லை காளின்றது மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத நஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் நாங்க இருக்கிறாள். அதனால அந்த தில்லை காளிய பிரார்த்தனை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வரும். அங்க போய் நாங்க என்ன பண்ணணும் மேடம் ஆடி மாதத்துல கேட்டீங்கன்னா அங்க போய் உட்காந்து ஒரு குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, அங்க ஒரு சின்ன விளக்கு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் தீப வழிபாடு அப்படின்றது தெரியும், அந்த விளக்கு பூஜைன்றது தெரியும். அந்த விளக்கு பூஜைய குங்குமத்தால அர்ச்சனை பண்ணும்போது அந்த தில்லை காளி கோயில்ல உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த கும்பராசி என்பர்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் மேல சொன்ன சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.